பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 17 வசனம் இப்படியா சொல்லப்படுது. இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதாவது ஏசப்பா பேதுரை பார்த்து சொல்கிறார், இது உனக்கு மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தலை பேதுரு, பரலோகத்தில் எங்கள் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி ஏசப்பா பேதுரை பார்த்து சொல்கிறார். அதாவது பிலிப்ஸ் சிறப்பட்ட ஒரு கிராமத்துக்கு கத்திர ஊழியத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து கத்திர வந்து அற்புதம் மெராக்கள் அதிசயம் பெற்று போனாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கத்திர அந்த கிராமத்துக்கு கடந்து வரும்போது சீசரை பார்த்துக்கு வர இதுமாதிரி பிலிப்ஸ் சிறப்பட்ட கிராமத்தில் ஊழியத்துக்கு போனாங்கப்பா. அங்கே இருக்கிற ஜனங்களை என்னை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க, சீசரை பார்த்துக்கோங்க. சீசர் சொல்கிறாங்க, ஆண்டவரே ஒருத்தர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே, ஒருத்தர் யோவான்ன்றாங்க, ஒருத்தர் தீர்க்கதரிசின்றாங்க, ஒருத்தர் எலியான்றாங்க ஆண்டவரே. அப்போ பேதுரு மட்டும் சொல்கிறான், ஆண்டவர் இயேசுப்பா பார்த்து, நீ ஜீவனுள்ள தேவனாக கிறிஸ்துன்றான். உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இது பேதுரு, இது உனக்கு மாம்ச ரத்தம் வெளிப்படுத்தலை, என் பரலோகத்தில் பிதா உனக்கு வெளிப்படுது. அதாவது பேதுரு கண்கள் அங்கே திறக்கப்பட்ட தரிசன கண்கள் திறக்கப்பட்டோன்னு அது எப்படியாப்பட்ட தேவன், அதாவது பிதா அவருக்கு பேதுருக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையோட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பின்பற்றுறோம், இயேசுப்பா நம்ம பின்பற்றுறோம், நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், நம்ம பாடுறோம், அவர் மேலே நம்ம பிரியமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சில பிரச்சனை, நம்ம நடக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தெரிய மாட்டுது, சில பிரச்சனை நம்மளுக்கு புரிய மாட்டுது. ஏன்னா நம்ம வந்து தரிசன கண் நம்ம திறக்கப்படாமல், நம்ம ஆவின் கண் திறக்கப்படாமல் இருக்குது. நம்ம ஆவின் கண் தரிசன கண் திறக்கப்பட்டதாக அவர் எப்படியாப்பட்ட தேவன் நம்மளுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எப்படி நம்ம நடக்கிற பிரச்சனை, எப்படியாப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு அது வந்து அந்த ஆவின் கண் திறக்கும் போது அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியும். எப்படியாப்பட்ட பிரச்சனை தான் நம்ம ஆவின் கண் நம்ம திறக்கும் போது அது நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா தேவன் அப்படியாப்பட்ட தேவன், அதாவது வார்த்தையால் சொன்னதும் இல்லை மற்ற கரங்கள் நிறைவேற்ற தேவன், வார்த்தையும் தேவனாக இருக்கார், அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கார், நம்மக்கிட்ட பேசுகிற தேவனாக இருக்கார். அப்படியாப்பட்ட தேவன் நம்ம ஆவின் கண் நம்ம திறக்கப்பட நம்மளுக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஆவின் கண்ணுக்கு திறக்கப்பட தரிசன கண்கள் திறக்கப்பட்டால் தான் நம்ம எப்படியாப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு கத்திரி வெளிப்படுத்தும் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம ஆவின் கண் திறக்கப்பட எப்படியாப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வெளிப்பட்டால் நம்ம நம்ம பேஸ் பண்ணுறது நம்ம கொஞ்சம் உறுதியாக இருக்கும். எப்படியாப்பட்ட பிரச்சனை நம்ம அதை பேஸ் பண்ணிடலாம். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு பேசுகிற தேவனாக இருக்கார், நம்ம வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கார். நம்ம முதல்ல நம்ம ஆவின் கண்கள் திறக்க போனோம், தரிசன கண்கள் திறக்க போனோம். அப்படி திறக்க போனால் நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இயேசுப்பா என் ஆவின் கண் திறங்க, தரிசன கண்கள் திறங்க சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். அப்படியாப்பட்ட தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென்.